திருத்தணி முருகப்பெருமான் தங்கத்தேர் தரிசனம். இந்த இடத்துல தான் நம்ம முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரக்கூடிய இடம் பாருங்கள். வெளியில் வந்த உடனே நமக்கு தூரத்தில் அழகாக முருகப்பெருமானுடைய தங்கத்தேர் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அற்புதமாக ஜொலித்து கொண்டு வருகின்றது பாருங்கள். முருகப்பெருமான் அந்த தேரில் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி எப்படி அழகாக அற்புதமாக ஜொலித்து கொண்டு வருகின்றார். அந்த ஒளியுடன் கூடிய அந்த தங்கத்தேரில் முருகப்பெருமானின் முகம் அத்தனை பொலிவாக இருந்தது. முருகப்பெருமானுடைய அந்த ஒரு புன்னகையை பார்க்கும் பொழுதே நம்முடைய மனதில் உள்ள எல்லா கேள்விகளுக்கும் அவர் விடை தந்து விடுவார் என்பது போல் அவருடைய அந்த தோற்றம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட மிக அற்புதமான தரிசனம். ஒரு சிலருக்கு தான் 6 படை வீட்டிலும் முருகப்பெருமானுடைய தங்கத்தேர் தரிசனம் காண்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி நமக்கு 6 படை வீட்டிலும் தங்கத்தேர் தரிசனம் காண்பதற்கு முருகப்பெருமான் வாய்ப்பினை நல்கியுள்ளார். அப்படிப்பட்ட அற்புதமான தரிசனம் திருத்தணியில் நமக்கு கிடைத்தது. ஜொலிக்கக்கூடிய முருகப்பெருமானின் அழகுடன் வள்ளி தெய்வானையுடன் அழகும் கூடிக்கொண்டு அந்த ஜொலிக்கக்கூடிய மிக அற்புதமான தரிசனத்தை தான் அந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நினைத்ததெத்தனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவம் முற்றழியாமல் கதித்த நித்திய சித்தருள்வாயே மனித்தர் பத்தர் தமக்கெளியோனே மதித்த முத்தமிழில் பெரியோனே செனித்த புத்திரரில் சிறியோனே திருத்தணிப்பதியில் பெருமாளே. அப்படிப்பட்ட அற்புதமான முருகப்பெருமான் நம்முடைய நினைத்தது அனைத்தையும், இந்த திருப்புகழ் சொல்வது போல நினைத்தது அனைத்தையும் நமக்கு தரக்கூடிய அற்புதமான சக்தி படைத்த அந்த முருகப்பெருமான் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என் உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலை என்று வேல்மாறலில் குறிப்பிடக்கூடிய அந்த முருகப்பெருமான் தணிகை மலையில் வள்ளி தெய்வானையுடன் தன்னுடைய சினம் தணிந்து அமைதியாக அமர்ந்து நம்முடைய கோபங்களை, நம்முடைய மாய எண்ணங்களை எல்லாம் அழித்து நமக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய, நமக்கு அற்புதமான ஞானத்தை வழங்கக்கூடிய அந்த முருகப்பெருமானின் ரூபத்தை தான் நாம் இங்கு தரிசித்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அற்புதமான முருகப்பெருமானின் தரிசித்து நாம் அனைவரும் பல